வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாசி தருள்வாய். அனைவருக்கும் குரு பகவான் பயிற்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு, அதாவது தமிழ் பரவ ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று காண உள்ளோம். மீனராசி அன்பர்களே, இதுவரை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தள்ளி இன்று நாளை என்று தள்ளி போய் கொண்டிருந்ததும், முயற்சி செய்து வெற்றி பெறாமலே தள்ளி போகிறதே என்று மன உளைச்சலில் இருந்த உங்களுக்கு இப்போது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தேடி வந்து குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு காலமாக வந்தது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர். அவர் 4ஆம் இடத்திலே இருந்தார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே 4ஆம் இடத்தை சிறப்பாக சொல்ல மாட்டார். தர்மபுத்திரர் 4ஆம் இடத்திலே வனவாசம் சென்றது என்று கூறுவார்கள். அதே சமயம் குரு பகவான் இப்போது உங்களுக்கு 5லே வந்திருக்கிறார். பஞ்சம குரு என்று கூறுவார்கள். 5லே குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்று கூறுவார்கள். அதே சமயம் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களும், அபரிவிதமான பதவிகளும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அள்ளி தர வல்லது. கூட இருந்தே கெடுத்தவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள். உங்கள் பின்னாடி தூற்றியவர்கள் இப்போது உங்களை வாழ்த்து புகழ்ந்து பேசுவதற்கு வருவார்கள். உங்கள் உடன் இருந்தே உங்களை சோதித்தவர்கள் இப்போது உங்கள் திறமையும் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் புரிந்து கொண்டு உங்கள் மனதுக்கேற்றாப்போல் நல்ல ஒத்தாசையோடு இருக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. என்னதான் நீங்கள் உழைத்தாலும் முன்னேற முடியவில்லையே, நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லையே, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று மன உளைச்சல் இருந்த உங்களுக்கு இப்போது பொன் பொருட்கள் மட்டுமல்ல, பதவிகளும் உங்களை தேடி வருகின்ற ஒரு காலமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலமாகவும் அமைகிறது. ஏனென்றால் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு நேராக பதிவதனால் சிறப்பான யோகங்களை அள்ளித்தரும். உச்சம் பெற்ற குரு உயர்வை தருவார் இந்த மீன ராசிக்கு. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியும் அவரே ஆவார். அவரே உச்சம் பெற்று அவர் வீடான மீனத்தையே பார்வையிடுவது நல்ல ஒரு யோகம் என்று காலம் என்று சொல்லலாம். மேலும் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பணங்கள் வசூலாகும், வராத பணம் வந்து சேரும், தீராத கடன் தீரும், வழக்குகள் வெற்றி தரும், கொடுக்கலில் வாங்கின சோதனைகள் மறையும், வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒன்றும், எழுத்தாற்றல், கலைத்துறை, அரசியல், ஆன்மீகம் அனைத்து துறையிலும் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், புதிய வாகனம் வாங்குவதற்கும், புதிய வீடு கட்டுவதற்கும், வீடு கட்டி குடிப்போவதற்கும் இந்த குரு உங்களுக்கு அருள் புரிவார். குரு கடாட்சம் பரிபூர்ணமாக மீனராசிக்கு வந்ததினால் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். தொழில்துறை, ஐடி துறை, கமிஷன் துறை, வாகனத்துறை, மின்துறை, சட்டத்துறை இதுபோல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வழக்குகள் உங்களுக்கு தள்ளி போய் கொண்டிருந்தேன் என்பதை இப்போது ஒரு வெற்றி காண்பது உங்களுக்கு வெற்றி தேடி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாள் சீராத பிரச்சனை. ஏனென்றால் குரு பகவான் சமாதானம் செய்கின்றவர். அவர் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு காலத்தை ஏற்படுத்துவார். பண நஷ்டமாய்கொண்டே இருந்ததே, கடன் ஏறிக்கொண்டே இருந்ததே என்றதை நீங்கள் அஞ்சினீர்கள். அத்தனையும் தீர்ந்து கடன்களை தவிடுபடியாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சரளமான பண வரவு ஏற்படுத்துவார். ஏனென்றால் குரு புத்திரக்காரகன் என்று கூறுவார்கள், அவரை தனக்காரகன் என்று கூறுவார்கள், பொன்னவன் என்று கூறுவார்கள். பாருங்கள், பொன்னவன் என்றால் தங்கம், புத்திரக்காரன் என்றால் புத்திர பாக்கியம் கிடைப்பது, தனக்காரன் என்றால் பணம் கிடைப்பது. இத்தனையும் கிடைப்பதற்கு குரு அருள் கிடைக்கவில்லை. ஏன்னா குரு உங்கள் ராசி பார்ப்பதால் திருமணம் நடக்கும், வீடு கட்டுவீர்கள், நீண்ட நாள் திருமணம் பாகி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும், வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வீடு தேடி கட்ட வேண்டும் என்றவர்கள் வீடு கட்டி தருவார், புதிய வாகனம் வாங்கி தருவார். அனைத்து துறையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும். உங்கள் கூட இருந்தே பகைவர்கள் அதாவது கதிரனை கண்ட பனி போல் மறைந்து விடுவார்கள். குரு அருள் திருவருள் என்று கூறுவார்கள். குரு கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதனால் மிதுன ராசிக்கு இருந்து கடக ராசிக்கு வந்த குரு உச்சம் பெற்றதனால் உயர்வை தருவார் இந்த மீன ராசிக்கு. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களும் அள்ளி தருகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. 7.5 சனி இருக்கிறது என்ன என்று கவலைப்படாதீர்கள். ஏன்னா 7.5 சனி உங்கள் ராசியில் இருக்கிறார். அந்த ராசியை குரு பார்ப்பதனால் சனியின் தாக்கம் ஓரளவு உங்களை தாக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், யோகத்தையும், லாபத்தையும், பதவியையும், பொன் பொருளும், பல கோடிகளையும் அள்ளி தருகின்ற ஒரு காலம் மீனராசிக்கு. மீனராசி நண்பர்களே, நன்றி. குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான யோகம்.